தெரியல, அவர் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார். அது வரவேற்புக்குரியது. மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் தங்கள் கூட்டணியில் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பதில்லை. ஆனால் மற்ற கூட்டணியை சார்ந்தவர்கள் எது சொன்னாலும் கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறார்கள். நான் கேட்குறேன், நெக்ஸ்ட்டு நான் கூட எனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த சகோதரர் வேல்முருகன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அரசாங்க பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார். விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து உடையவள் நான். சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார். அதை நான் கண்டித்திருக்கிறேன். ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதும் அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன். புதுச்சேரியில் 75 அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன். அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும், கல்வி தாகம் எனக்கு தெரியும், அறிவு தாகம் எனக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து, கொள்கை மீறி, கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம். ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். அது கொள்கை சார்ந்தது அல்ல, கட்சி சார்ந்தது அல்ல, உணர்வு சார்ந்தது, தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்குறேன், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன்ரோட்டியில் டெபாசிட் ஆகுவீங்களா? திமுக இதுக்கு உடனே பதில் சொல்லி ஆகணும், இவர் மீது நடவடிக்கை எடுத்தாகணும். இல்லைன்னு சொன்னால் வரும் தேர்தலில் 234 தொகுதியிலையும் திமுக டெபாசிட்டை இழக்கும். என்னைக்கு பெண்களை இழிவாக